அரசியலே தெரியலையா அவங்களுக்கு? அண்ணாமலை தான் இவங்க பின்னாடி இருக்கார் அப்படின்ற ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாமத்தான் அரசியல் சாணக்கியரா இருக்காங்களா அவங்க? மத்திய நிதி அமைச்சரா இருக்காங்களா அவங்க? இது கூட தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அரசியல் இருக்கீங்க? அண்ணாமலை இயக்குறாருன்னா அப்புறம் அவர் இயக்குற ஆளை நீங்க எங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? உடனே இங்க ஒரு சிலர் இல்ல அமித்ஷா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சில பேர், இல்ல இவர் பார்க்கவே இல்லை, செங்கோட்டையன் போய் சொல்றார் அப்படின்னு சில பேர். செங்கோட்டையன் அவர்கள் கிளீனா பேட்டி கொடுத்தாரா இல்லையா? நான் ஹரித்வார் போனோம்னு நினைச்சேன், இங்க இரவு உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சொன்னாரா இல்லையா? அப்ப மறுப்பு எங்கேருந்து வரணும்? அமித்ஷா அவர்கள் கிட்ட இருந்தோ, அவர் அலுவலகத்தில் இருந்தோ, இல்ல பைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ வரணுமா வேணாமா? இங்க இருக்கிற சில பேர் உட்காந்து எனக்கு அவர் சொன்னாங்க, இவர் சொன்னாங்க, இல்ல இவர் போய் சொல்றார், அவர் போய் சொல்றார், இவர் வெறும் வணக்கம் தான் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அங்கேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரவில்லை? எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கே தெரியல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை தலைமையில பழி போட்டு இருக்கீங்க நீங்க. அண்ணாமலை கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஓ சரி, இப்ப அண்ணாமலை தானே உங்களுக்கு பிரச்சனை, அவரை கட்சி விட்டு தூக்கிடுங்க, ஜெயிச்சிருவீங்களா நீங்க? அதுக்குதான் அவரும் வெயிட்டிங்ல இருக்காரோ? இல்ல, நீங்க தூக்குங்க, தைரியம் இருந்தா நீங்க அண்ணாமலையை கட்சியை விட்டு நீக்குங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏன் நீக்க மாட்டேங்கிறீங்க? செங்கோட்டையனை நீக்கினார்ல. இந்த ஆட்சியில் இல்லாத ஒரு அதிமுக, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு அதிமுக கெடு விதித்தார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நீக்கிட்டாங்க.